எலான் மஸ்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவர் சவுத் ஆப்பிரிக்காவில் பிறக்கிறாரு. அவங்க அம்மா கனடியன். சின்ன வயசுலேருந்து நிறைய புக்ஸ் படிக்கிற ஹேபிட் அவருக்கு இருக்கு. ரொம்ப விரும்பி படிப்பாராமா. படிச்சது எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைப்பார் அவர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவர் கம்ப்யூட்டர் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல அவங்க வீட்டில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தர்றாங்க. அவரோட 12 வயசுல அவர் பிளாஸ்டர்ங்கிற ஒரு ஸ்பேஸ் ஷூட்டர் கேம் ரெடி பண்ணுறாரு. அதை வந்து $500 ஒரு கம்ப்யூட்டர் மேகசின் கம்பெனிக்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து கனடியன் பாஸ்போர்ட் வாங்கி ஸ்டடீஸ்க்காக இங்கே வராரு. அங்கே ஒரு டிகிரி பண்ணுறாரு. டிகிரி பண்ணிட்டு இருக்கும்போது 1995ல் zip2.comங்கிற கம்பெனியை வந்து அந்த கம்பெனிஸ் டைரக்டரிஸ் அண்ட் ஆன்லைன் சிட்டிஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஆன்லைன் மேகசின் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கம்பெனியை 1999 $307 மில்லியன் சேல் பண்ணியிருக்காரு. இந்த இடையில 1997ல் ஒரு ஃபிசிக்ஸ் எக்கனாமிக்ஸில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிக்கிறார். அதுக்கப்புறம் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ்க்காக மாஸ்டர்ஸ் போறாரு. 2 daysல வந்து அவர் ரியலைஸ் ஆகுது இன்டர்நெட்ல தான் வந்து க்ரோத் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து x.com ஃபைனான்ஷியல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் கம்பெனியை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு அதை வந்து 2002ல் வந்து $1.5 பில்லியன் பேபாலோட ஜாயின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அக்வயர் பண்ணுறது வந்து டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸு, நியூரோலிங்க், ஹைப்பர்லூப்பு, ட்விட்டர் வந்து எக்ஸுங்கிற பேரில் மறுபடியும் ரீநேம் பண்ணியிருக்காங்க, XAI. அப்புறம் வந்து த போரிங் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, இந்த மாதிரி மல்டிபிள் கம்பெனிஸை ஒருத்தராக லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதில் இவரோட இது டேலண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ அவர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்பவே யூட்டிலைஸ் பண்ணுவாராம். ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீட்டிங்கே போட மாட்டாராம். ஒரு டாஸ்க் சின்ன டாஸ்க் எல்லாத்துக்கும் 5 minutes மெயில் செக் பண்ணி அந்த அப்டேட் பாரு 5 minutes மட்டும்தான் அலோகேட் பண்ணுவாராம். ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் 6 to 6.5 hours தான் ஒரு நாளைக்கு தூங்குவான்னு சொல்லியிருக்காரு. அப்போது அவர் வந்து டெய்லி 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. 1 hour எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா ரொட்டீன் ஒர்க்கு பின்னாடி போகக்கூடாது, எங்கெங்கே என்னென்ன பிளாக்கேஜஸ் இருக்குது, கோல்ஸ் என்ன பெண்டிங் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் யோசிக்கிறதுக்காக 1 hour ரொம்ப தனியாக ஐடலாக உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுவாராம். நம்ம சொல்கிறோம் கம்பெனியை தான் வந்து சிஸ்டமேட்டிக் பண்ணணும், அவரே சிஸ்டமேட்டிக் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவர் லக்ஸூரியஸ் கார் கிடையாது. கார் ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால அதுக்கப்புறம் லக்ஸூரியஸ் கார் வேணாம் டெஸ்லா காரை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸில் வந்து ஒரு ராக்கெட்ஸ் எல்லாமே பஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் விடுறாரு, அதுவும் போகல, சரியா போகல. 2வது டைம் விடுறாரு, சரியா போகல. 3வது டைமும் வெடிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, கலிஃபோர்னியாவில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டும் சேல் பண்ணி மறுபடியும் 4th டைம் ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணுறாரு. ஸோ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். அவர் வந்து அவரோட மிஸ்டேக்ஸ்லேருந்து இதெல்லாம் ஆடம்பர செலவுகள் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறார். 2வது விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் டேக்கிங். சும்மா ஒன்றும் வந்துடாதுங்க, ரிஸ்க் எடுத்திருக்காரு அவர். ஏன்னா $4 மில்லியன் கொடுத்து வாங்க வேண்டிய ட்விட்டர் கம்பெனி $40 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்போ எல்லாருமே அவரை கேலி பண்ணி வந்திருக்காங்க, இவருக்கு எந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ஒன்றும் தெரியாமலாம் வாங்கல, பொட்டன்ஷியல் இருக்கிற கம்பெனியை ரிஸ்க் எடுத்து வாங்கி இன்னைக்கு அதை நல்லபடியாக ரன் பண்ணிட்டு இருக்காரு. கிரிட்டிசம் அவருக்கு இல்லாத கிரிட்டிசமே கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் அமெரிக்காவுக்கு வந்தப்போ அவர் நிறைய பேர் உருவ கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவரோட ஸ்டேட்டஸ்க்காக அவரை எல்லாருமே லவ் பண்ணுறாங்க. இருந்தாலும் அவரோட ஒப்பீனியன்ஸை அவர் சொல்றதுக்காக எங்கேயுமே தயங்கினதில்லை. ஃபேஸ்புக் இது பண்ணியிருக்காரு, ஆன டைமில் 144 போடுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கூடவோ ஒரு டவுன் சரியில்லை. ஸோ அந்த பொலிஷன்லேருந்து வெளியில் வந்துட்டாரு. சினிமாவிலே ஆக்ட் பண்ணியிருக்காரு கெஸ்ட் ரோலாக. ஸோ அவர் இல்லாத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, ஏஐஏ, ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டு, அடுத்தது வந்து டெஸ்லா கார் இண்டஸ்ட்ரி, ஹைப்பர்லூப்புங்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், த போரிங் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, அடுத்தது நியூரோலிங்க் வந்து மனுஷ மூலையில் சிப்பு வைக்கிற கம்பெனி. ஸோ இந்த மாதிரி அவர் கை வைக்காத ஃபீல்டே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ எல்லாத்துலேயும் அப் டு டேட்டாக இருக்காரு, எல்லாத்துலேயும் லீடர்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா கம்பெனியுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. வந்து இதில் சிஇஓ இருக்காரு, டெஸ்லாவில், ஸ்பேஸ் எக்ஸில் சிஇஓ அண்ட் சிடிஓ, அண்ட் ட்விட்டர்லையும் அவரோட மேஜர் பங்கு வகிக்கிறார். இதில் மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஒரு கம்பெனி நடத்தினாவே ஐயோ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் அப்படிலாம் கிடையாது. ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாரு, ப்ளஸ் ஃபேமிலிக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அடுத்தது அவருடைய ரிஸ்க் டேக்கிங் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸில் மாட்டிட்டு இருக்கும்போது 286 days வந்து நாசாவை ட்ரை பண்ணி அவங்கள மீட்டு கொண்டு வர முடியல. ஆனால் அவர் எலான் மஸ்க் அவர் தான் ரிஸ்க் எடுத்து சுனிதா வில்லியம்ஸை மீட்டு கொண்டு வந்திருக்காரு. அந்த மாதிரி இன்னொரு அவரோட ஐக்யூக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ட்விட்டர் வந்து லாஸ்ட்டில் போயிட்டு இருக்கு. அப்போ அவரோட கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு எம்ப்ளாயி ட்விட்டர் கம்பெனியோட டாப் சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து லீக் பண்ணிட்டு இருக்காரு. அதை வந்து மேனேஜ்மெண்ட்னால கண்டுபிடிக்கவே முடியல யார் பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம எலான் மஸ்கோட ஹெல்ப்பை நாடுறாங்க. இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மெயில் அனுப்புறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் விட்டு எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் மெயில், அதாவது கண்டென்ட் ஒன்று தான், ஆனால் ஸ்பேசஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இடத்துல விட்டு அனுப்பிச்சுடுவார் எல்லா மெயிலுமே. அப்போ எந்த மெயில் ஃபார்வர்ட் ஆயிருக்கோ அந்த மெயிலை வச்சு அந்த எம்ப்ளாயி யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவரோட ஐக்கியூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்விட்டரை வந்து நம்ம டேக் ஓவர் பண்ண உடனே அவர் வந்து அதில் இருக்கிற ஒரு பாதி எம்ப்ளாயிஸ்க்கு மேலே ஃபேக் பண்ணுறாரு. ப்ளஸ் சிஇஓ வந்து அவரோட டாகை கொண்டே உட்கார வச்சு சிஇஓ இது ஆக்ட் பண்ணும் சிஇஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிரிட்டிசம்க்கு ரொம்ப பேர் போனாலும் அவர் பிஸ்னஸில் ரொம்ப கராராக இருந்திருக்காரு. என்னோட மணி மேனேஜ்மெண்ட் $1 தான் ஒரு நாளைக்கு ஸ்பெண்ட் பண்ண வரோம்.
அந்த அளவுக்கு மணி மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க சின்ன வயசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களா ஒர்க் பண்ணி அவங்களா காலேஜ் ஃபீஸை கட்டி படிச்சிருக்காங்க. அதனால் வந்து ரெண்டெல்லாம் அப்பார்ட்மெண்ட் கிடைக்கல, ஒரே ஒரு ஆஃபீஸை வந்து ரெண்ட் பண்ணி அதுலேயே வந்து அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் ஆஃபீஸ் ஒர்க், நைட் தூங்குறது அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, டெசிஷன் மேக்கிங்கு, லீடர்ஷிப் ஸ்கில்ல, அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னாலஜியோட க்ரோ ஆகிறது, அப் டு டேட் இருக்கிறது, அவரா சிஸ்டம் பண்ணி வச்சுருக்காரு.